வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சி அன்னையர் தினம் ஸ்பெஷல். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திருமதி கீதா ஹரிப்ரியா அவர்கள். குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறாங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பெண்களுக்கு பொதுவா குழந்தையின்மை பிரச்சனைகள் சொன்னா என்னென்ன காரணங்களால குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது டாக்டர்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், இந்த பிரெயின்ல இருந்து வர ஹார்மோன்ஸ் அண்ட் தைராய்டு ஹார்மோன், இது ரெண்டும் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு முட்டை வளர்ச்சி, முட்டை வெளியாறது இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது ஒரு காரணம். அடுத்தது முட்டை பையில நீர் கட்டி இருந்துச்சுனாலும் ரத்த கட்டி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கர்ப்பப்பையிலையும் கட்டி இருந்துச்சுன்னா, அதாவது ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா இந்த கட்டி கர்ப்பப்பை உள்ள குழந்தை வளர்ற இடத்துல இருந்துச்சுன்னா அது குழந்தை வளர்றது ஃபர்ஸ்ட் கரு உருவாறது கஷ்டமாயிருது, ஃபிக்ஸ் ஆறது கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அப்படி கர்ப்பம் ஆனா அது டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் அபார்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முக்கியமான காரணம் ஆண்கள். ஸோ ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் கம்மியா இருக்கலாம், அசைவுத்தன்மை கம்மியா இருக்கலாம், அல்லது அதோடைய ஸ்ட்ரக்சர் புவரா இருக்கலாம். இது விந்துக்கு ஹெட், பாடி, டெயில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியா அந்த மூவ்மெண்ட் அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆறதுனால அந்த எக்கு போய் பியர்ஸ் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால குழந்தையின்மைக்கு அதுவும் ஒரு மேஜர் காரணம். இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்கள் 40% தான் அவங்க காரணம் குழந்தையின்மைக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் 60% காரணம். ஒண்ணு அசைவுத்தன்மை கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஸ்பெர்ம்ஸே இல்லாமையும் இருக்கலாம். இது பேரு எய்சோஸ்பெர்மியா. சோ இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னா ஸ்பெர்ம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க ஓன் ஸ்பெர்ம் வச்சியும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம், பெண்களுக்கு இப்ப குழந்தையின்மை பிரச்சனைகள் ஏற்படும் போது டயக்னோசிஸ் டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் இருக்கு மேம் அவங்களுக்கு? இப்போ ஹார்மோன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையை பத்தியும் முட்டைப்பையை பத்தியும் உங்களுக்கு ஸ்கேன்ல தெரியும். அடுத்தது நீங்க ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம், அதாவது கர்ப்பப்பை உள்ள அந்த குழந்தை வளர்ற இடம் எப்படி இருக்கு, டியூப் ஓப்பனா இருக்கா பிளாக்டா இருக்கா இதெல்லாம் பார்க்கணும். டியூப்ல தண்ணி இருக்கா இதெல்லாம் ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம்ல தெரியும். இதை தவிர இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அது பேரு சோனோசால்பிங்கோகிராம். அதுலயும் தெரியும். பட் ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம்ன்றது ஒரு எக்ஸ்ரே. சோ யார் வேணாலும் அந்த எக்ஸ்ரேவை உலகத்துல எந்த நாட்டிலயுமே பார்த்து அதை கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முக்கியமானது செமன் டெஸ்ட். ஸோ செமன் அனாலிசிஸ்ல உங்களுக்கு அதோட எண்ணிக்கை, அசைவுத்தன்மை, அதோடைய ஸ்ட்ரக்சர் இதை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. இதுலயும் கம்ப்யூட்டரைஸ் சீமன் அனாலிசிஸ் இருக்கு. இது ரொம்ப டீடைல்டா தரோவா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விவரத்தை சொல்லும். அடுத்தது ஸ்பெர்ம் டிஎன்ஏ இன்டெகிரிட்டி. இப்பெல்லாம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த டிஎன்ஏ நமக்கு பாக்குறதுக்கு கவுண்ட் நல்லா இருக்கலாம், மூவ்மெண்ட் நல்லா இருக்கலாம். ஆனா இந்த டிஎன்ஏ டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சுன்னா அது பல பேருக்கு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபெயில் ஆறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ஸ்பெர்ம் கம்மியா இருந்துச்சு, அசைவுத்தன்மை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் எடுத்து ரத்த ஓட்டம் பார்ப்போம். இது பேர் ஸ்க்ரோட்டல் டாப்லர். சோ ரத்த ஓட்டத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது சரி செய்யறதுக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்கு. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர்ல என்ன இருக்காங்க? வணக்கம் ராஜி. மேடம் சொல்லுங்க ராஜி, உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு குழந்தை ஏற்கனவே இருக்குது, 3 வயசு ஆகுது. இப்ப நான் ஒரு 3 இயர்ஸ் குழந்தை வேணாம்னு சொல்லி தள்ளி போட்டு, ஏன்னா எனக்கு சிசேரியன்றனால 3 இயர்ஸ் குழந்தை வேணாம்னு தள்ளி போட்டு இது லூப் வச்சிருந்தேன், காப்பர்ட்டி யூஸ் பண்ணேன். இப்ப லாஸ்ட் மந்த் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ உடனே உங்களுக்கு நின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு 38 டேஸ் வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, வாமிட்டிங் சென்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா திருப்பி எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. இப்ப இந்த மந்த் லாஸ்ட் மந்த் எனக்கு 5ஆம் தேதி பீரியட்ஸ் 9ஆம் தேதி தான் நின்னுச்சு. இப்ப மறுபடியும் இன்னைக்கு தேதி 10 ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் வரல. ஆனா இந்த வாட்டி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல மேடம். அதான் போய் டெஸ்ட் பண்ணணுமா, இல்ல நான் கன்சீவ் ஆகிறேன் டெஸ்ட் பண்ணணுமா எப்படி? டெஃபினட்டாமா சிம்டம்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்ல. சிம்டம் தெரியாம கூட சில பேருக்கு ஒன்னும் எந்த சிம்டமுமே தெரியாது. இப்பெல்லாம் டெஸ்டிங் ரொம்ப சிம்பிள். ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அதனால அந்த டெஸ்ட், அந்த கிட் வாங்கி பார்மசியில வாங்கி வீட்லயே பாத்துக்குங்க. அதுல உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா அப்புறம் போய் ரத்த டெஸ்ட் பண்ணிக்கங்க.
மேம் குழந்தை பேரு வந்து இயற்கையாகவே அதாவது நார்மலா பெறத்துக்கு வந்து பெண்கள் வந்து எவ்வளவு காலம் வந்து வெயிட் பண்ணலாம் மேம் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணாம இருக்கும்போது? ஓகே, எல்லாம் வந்து வயசு பொறுத்தது. இப்ப வந்து சின்ன வயசு less than 30 years அப்படின்னா 1 year வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து 30 to 35 years வந்து ஒரு 9 months 10 months வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆஃப்டர் 35 years வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் நம்ம அதை விட சீக்கிரம் ஒரு 6 monthsலயே போய் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் இனிஷியல் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் போயிட்டு எதனால நிக்கல சம் கைடன்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிறது நல்லது. சோ ஏஜ் ஃபேக்டர்ஸ் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது குழந்தை பேருக்காக. ஏஜ் ஃபேக்டர் மாத்திரம் கிடையாது, ஏஜ் ஃபேக்டரும் முக்கியம். பிளஸ் பீரியட் டைம்ல நமக்கு வர சிம்டம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வரும், பீரியட் வரப்போ வாமிட்டிங் அந்த மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ அது ஒரு எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது ரத்த கட்டிக்கு அது ஒரு பாயிண்டர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரத்த கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி ரத்த கட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த சில டைம் ரத்த கட்டி வந்து பெருசா ஸ்கேன்ல தெரியும், சில சமயம் ரொம்ப சிறு சிறு ஸ்பாட்ஸா இருக்கும், அதுலயும் தெரியாது. பட் அந்த சிம்டம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது அட்வைஸ் நமக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது வெரி இம்பார்ட்டன்ட். சீக்கிரமா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தக்கட்டை பத்தி சொன்னீங்க மேம். சாக்லேட் சிஸ்ட் என்பது வந்து ஒரு பொதுவா ஒரு காரணமா ஒரு ரீசனா வச்சு ஆயிடுச்சு ஃபர்டிலிட்டிக்கு. பெண்களுக்கு வந்து இப்ப சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் வந்து ஏற்படும், அது வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தடையாவே இருக்கா மேம் அது? எஸ், இப்போ குழந்தையின்மை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 30% பெண்களுக்கு, குழந்தையின்மை இருக்கிற பெண்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும். ஸோ முக்கியமான வந்து சிம்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வயிற்று வலி, முதுகு வலி, ரொம்ப சிவியர் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அண்ட் உடலுறவு கொள்ளும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கிறது, இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். சில பேருக்கு ஹெவி பீரியட்ஸ் அண்ட் இன்பிட்வீன் பீரியட்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாமா? சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாந்தி பிரியா. ஹலோ மேடம், நான் சாந்தி பிரியா பேசுறேன். சொல்லுங்க சாந்தி பிரியா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா? மாசமா ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி இன்னைக்கு டேட் ஆன மேடம். ஓகேமா. டேட் ஆகி அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுத்ததுல நான் மாசமா இருக்குன்னு வந்தது ரிப்போர்ட்ல. ஓகே. அப்புறம் இப்ப டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணதுக்கு அவங்க ஸ்கேன்ல பாத்துட்டு இது வந்து முத்து பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, சரிம்மா. ஓகே. இப்ப இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா, இல்ல ஏதாவது இன்னொரு ஏதாவது குழந்தை இன்னொரு ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருக்குங்களா? இப்ப வந்து கிளீன் பண்ணிட்டாங்களா பண்ணலையாப்பா? கிளீன் பண்ணிட்டாங்க மேடம், இப்பதான் பண்ணி 1 வாரம் ஆகுது. ஓகே, கிளீன் பண்ணிட்டு இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் வந்து நீங்க ரத்த டெஸ்ட் பண்ணி அது கம்ப்ளீட்டா அந்த எஃபெக்ட் போயிடுச்சா இல்ல திருப்பி அது வளர ஆரம்பிக்குதா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஸோ 6 மாசம் வந்து மாசத்துக்கு ஒரு தரம் பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்கு அதுதான் பெஸ்ட். ஏன்னா ரொம்ப குவிக்கா ட்ரை பண்ணீங்கன்னா அதுல கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 6 மாசம் கழிச்சு இந்த 6 மாசம் செக்அப்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராணி. ஹலோ மேடம், நான் ராணி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராணி, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா? கேள்வி வந்து இப்பதான் லேப் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். 1 மந்த் ஆகுது. மேரேஜ் 1.5 வருஷம் ஆகுது மேடம். ஓகேமா. என்ன சொன்னாங்க லேப் டெஸ்ட்ல? நீர் கட்டி குழந்தைக்கோசம் தான் போனேன். நீர் கட்டி வந்து இருந்தது, ஒன்னொன்னு இருந்தது லெஃப்ட் சைடு. ஓகேமா. சின்னதா. அப்புறம் வந்து தொப்புள் ஆபரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிமா. தொப்புள் ஆபரேஷன் பண்ண கொழுப்பு இருக்கு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அது வந்து கிளீன் பண்ணி டேட் ஆகிறதுக்கு வந்து 20 டேப்லெட்ஸ் தந்தாங்க. ஓகேமா. டேப்லெட் தந்தோடனே காலைல நைட்டு 5 days போட சொன்னாங்க. டேட் வந்துருச்சு. ஓகே. இப்ப செகண்ட் டே வந்து கரு நிக்கிறதுக்கு மாத்திரை தந்திருக்காங்க. இன்னில இருந்து போட சொல்லிருக்காங்க. போட்டா பிரெக்னன்சி ஆக முடியுமா உடனே? ஆமாமா, போட்டா பிரெக்னன்சி ஆக முடியும். நீங்க வந்து கரு வெளியாகுதா, நம்ம முட்டை வெளியாகுதா இல்லையான்னு பாக்கிறதுக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லிருக்காங்களா மேடம்? அதே டேட் டைமுக்கு டேட் தள்ளி போனாலும் சரி, டேட் ஆனாலும் சரி நீங்க கன்ஃபார்மா வரணும் சொல்லிருக்காங்க மேடம். ஓகே, அப்படின்னா உங்க டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களையே சேர சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணலான்ட்டு. பட் அடுத்த வாட்டி உங்களுக்கு பீரியட் வந்துச்சுன்னா நீங்க வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு மேபி இன்ஜெக்ஷனும் போட்டு ஸ்கேன் பண்ணி முட்டை வளருதா இல்லையா அப்படின்றத பாத்துக்கோங்க. அது பேரு ஃபாலிகுலர் ஸ்டடி.
ஏன்னா நம்ம டேப்லெட் சாப்பிட்றப்போ வீட்லயே சேர்ந்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்றது தெரியாது. ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அடுத்த வாட்டி ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி முட்டை எப்போ வெளியாகுதுன்னு பார்த்துட்டு அந்த சமயத்துல சேர்ந்தா உங்க சான்சஸ் பெட்டரு. ஏன்னா முட்டையோடைய லைஃப் வந்து 24 hours தான். ஸோ அந்த 24 hours நீங்க சேர்ந்தீங்கன்னா தான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா. தொடர்ந்து பேசலாமா? ஒரத்தநாடுல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா. வணக்கம் சார். சொல்லுங்க அனிதா, உங்க சந்தேகங்களை சத்தமா கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அனிதா. வணக்கம் மேடம். நான் எங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 மாசம் ஆகுது. ஓகே, சொல்லுங்கம்மா. கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. 3 மாசம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஆனா குழந்தைங்களை பத்தி ஒரு அறிகுறியுமே இல்ல. ஓகே, இப்ப வந்து நீங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அனிதா? ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? பண்றது என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஓகேமா, ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்ரே டியூப செக் பண்ணிருக்கீங்களா? விந்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, விந்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணிருக்கேன். ஓகே, அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க? அதனால கொஞ்சம். அனிதா தொடர்புல இருக்கீங்களா? நம் தொடர்புல இல்ல. ஓகே, சோ வந்து நியூ மேரிட் கப்பிள்ஸ் வந்து இப்போ எவ்வளவு காலம் வெயிட் பண்ணலாம் மேம் குழந்தை பேருக்காக? 1 year ஜெனரலா சொல்றது வந்து 1 year. பட் நான் சொன்ன மாதிரி ஏஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா சீக்கிரமாவே வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றது நல்லது. என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து குழந்தையின்மைக்காக பிரச்சனைக்கு வந்து இப்போ அவைலபிளா இருக்கும்? லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் பண்றப்போவே பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. டெஸ்ட் பண்றதுக்கு காரணம் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு ஹார்மோன்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபைப்ராய்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபைப்ராய்ட் வந்து 3-4 சென்டிமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா, இல்ல நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்றது நல்லது. சின்ன ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம குவிக்கா ட்ரை பண்ணணும், டிலே பண்ணாம நம்ம பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றது நல்லது. அண்ட் முட்டைப்பையில நீர் கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா அப்போ வந்து லாப்ரோஸ்கோபி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ரத்த கட்டி இருந்துச்சுன்னா இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பட் அதுல சரியா ஒரு 2 cycles 3 cyclesல சரியா வரல அப்படின்னா லாப்ரோஸ்கோபி பண்ணி அதை சரி பண்ணிட்டு பண்றது தான் நல்லது. அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. அதை தவிர மெடிசின்ஸ்ல சரியாகல அப்படின்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டத்துல டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோபி நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மெடிசின்ஸ்ல நம்மளால சரி பண்ண முடியாததை நம்ம வந்து IUI, அதாவது ஒரு 6 மாசம் நேச்சுரலா ஸ்கேன் பார்த்து முட்டை இப்போ வெளியாகுது இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம IUIக்கு போகணும். IUI அப்படின்றது நம்ம ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் வந்து கர்ப்பப்பை உள்ள செலுத்துறது. எப்படி இது அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம கர்ப்பப்பை வாயில சில டைம் எதிர்ப்பு சக்தி இருக்கும், இதனால ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள போக முடியாம இருக்கும் நல்ல கவுண்ட் இருக்கிறவங்களுக்கும். ஸோ நம்ம கர்ப்பப்பை உள்ள வைக்கிறதுனால அந்த எக் ஸ்பெர்ம் பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சான்சஸ் வந்து பெட்டரா இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை தாண்டி உள்ள போயிடுது அண்ட் டிஸ்டன்ஸும் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெட்டர் சான்சஸ் இருக்கும். மேம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி மேலும் விரிவா பேசலாம் மேம். விருதுநகர்ல இருந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஹேமா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹேமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேடம் இப்போ லாஸ்ட் ஒரு 6 months-ஆவே எனக்கு அந்த பீரியட் ஆகுறது வந்து ஒரு 2 days தான் ஆகுது. ஓகேமா, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சா? 6 months முன்னாடி நல்லா இருந்தது. ஓகே. ஆனா 1 year-க்கு முன்னாடி செகண்ட் கன்சீவ் ஆனேன். ஓகே. அது குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு கழிச்சிட்டோம், வேணாம்னு. ஓகே. அப்புறம் இப்போ ஒரு 6 months-ஆ வந்து 2 days தான் ஆகுது, அதுவும் சரியா ஆக மாட்டேது அந்த 2 days-உம். ஓகே. இப்போ என்ன? அதனால ஓவர் வெயிட் போட்டுருச்சு, அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சடனா வெயிட் கெயின் இருந்துச்சுன்னா நீர் கட்டி இருக்கான்னு பாருங்க. அதை தவிர உங்களுக்கு அந்த கிளீன் பண்ணதுல சில சமயம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அதனாலயும் வந்து கொஞ்சம் கம்மியா ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து தைராய்டு செக் பண்ணி பாருங்க. தைராய்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் ப்ளீடிங் கொஞ்சம் கம்மியா படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கடைசி பாயிண்ட் வந்து இது எதுவுமே இல்லை ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு, இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும்.
மேம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கேசஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மலா கிரியேட் ஆயிருக்கும், செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க மேடம்? ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செகண்ட் பேபிக்கும் ரொம்ப அவசரப்பட மாட்டோம். செகண்ட் பேபிக்கு பிகாஸ் அவங்க எக் ஸ்பெர்ம் நார்மலா இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் நார்மலா வந்து டேப்லெட்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி எக் ரிலீஸ் ஆகிற சமயத்துல சேர சொல்லுவோம். பட் இதெல்லாம் நடக்கல அப்படின்னா எதனால அப்படின்றத செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆனதுனால எந்த ப்ராப்ளமே வந்திருக்காதுன்றது நம்ம நினைக்க முடியாது. ஸோ இதே மாதிரி நமக்கு பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, எக்ஸ்ரே அண்ட் ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் எல்லாமே பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சிகிச்சை கொடுக்கணும். மேலும் பேசலாமா? கோவையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மஞ்சு. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மஞ்சு, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மஞ்சு. மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 monthsக்கு முன்னாடி செகண்ட் பேபிக்கு பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். அப்புறம் வேண்டான்னு சொல்லி அது வேண்டான்னு கழிச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் 5 months பீரியட்ஸ் கரெக்டா இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் மந்த் என்னன்னா 2 daysக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆயிட்டு, பட் 2 days தான் பீரியட்ஸ் இருந்துச்சு. 3rd day வந்து கிளியர் ஆயிட்டு எதுவுமே இல்ல. சோ இது என்ன எதனாலன்னு தெரியல மேம். எப்பாவது ஒரு மாசம் இந்த மாதிரி நடக்கிறது நார்மல் தாம்மா, தப்பு கிடையாது. பட் ரிப்பீட்டடா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது ப்ரீவியஸ் பேட்டர்னை விட கொஞ்சம் மாறுதலா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க ஒரு ஸ்கேனும் ஹார்மோன் டெஸ்டும் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, வரி பண்ண வேண்டாம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாலா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மாலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு 2 babies இருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன், லேப்ரோஸ்கோபிக் தான் பண்ணேன். அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு 7 months பீரியட் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு 40 days 45 days வருது, வந்தா ஒரு 10 days ஓவர் ப்ளீடிங் ஆயிருது, இல்லன்னா 20 daysலயே வந்துருது. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு மேம். இப்ப வந்துமா இந்த ஸ்டெரிலைசேஷன்னால இந்த ப்ராப்ளம் கிடையாதுமா. அது நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து 2 டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஹார்மோன் டெஸ்ட், அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல தைராய்டுல டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்கேன் பண்ணி பாருங்க, அதுல வேற ஏதாவது கட்டி இருக்கா, இல்ல முட்டைப்பையில கட்டி இருக்கா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீர் கட்டினால கூட உங்களுக்கு லேட்டா பீரியட் வரலாம், இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். மேம் பெண்களுக்கு வந்து டீனேஜ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஓவரின் சிஸ்டத்துல வந்து சிஸ்ட் ஏற்படும் மேம். அதுக்கு வந்து அது குழந்தையின்மைக்கான ஒரு தடையாவே இருக்கா மேம் ஓவரின் சிஸ்ட்? கட்டாயம் வந்து எனி ப்ராப்ளம் இந்த ஓவரி அது கட்டாயம் வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த கட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கட்டி இருக்கு. ஒன்னு வந்து சின்ன சின்ன நீர் கட்டி, அது பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி. இதுல என்னன்னா பீரியட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பீரியட் வந்து லேட்டா வரும், ரொம்ப லேட், சில டைம் 3 months 4 months 5 months கூட கழிச்சு வரும். வந்துச்சுன்னா நிறைய அது ப்ளீடிங் வந்து 10 15 20 days கூட போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பீரியட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இல்லைன்னா சில டைம் அடிக்கடி வரும். இது வந்து ஒரு டைப். இன்னொரு கட்டி வந்து பெரிய நீர்க்கட்டி, ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பலவிதமான ஓவேரியன் சிஸ்ட் இருக்கும். இது வந்து வெறும் நீர்க்கட்டி அப்படின்னா ஒரு 6 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் டேப்லெட்ஸ் கொடுத்தே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அந்த கட்டி உள்ள சாலிட் ஏரியா, அதாவது வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த நீர் கட்டியில கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது இல்ல. சோ அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் திங் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்த்து அதை சரி பண்ணணும். அண்ட் வெறும் நீர் கட்டி இருந்து பெருசா இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணி அதை எடுத்துடணும். அடுத்தது ரத்த கட்டி, அதாவது சாக்லேட் சிஸ்ட். அதை பத்தி நம்ம இப்போ பேசணும். அது குழந்தையின்மைக்கு மிக மிக முக்கியமான காரணம். அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பப்ளிக் புரிஞ்சுக்கணும்னா, இது ரத்த கட்டி இருந்துச்சுன்னா அது மாசம் மாசம் நம்ம பீரியட் பிளட் வந்து கலெக்ட் ஆகுது. சோ எவ்ரி மந்த் வந்து நீங்க அது லாப்ரோஸ்கோபி பண்ணி எடுத்துட்டாலும் திரும்பி திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லாப்ரோஸ்கோபி முடிச்சிட்டு 2 months அது கொஞ்சம் ஹீலிங் டைம் கொடுத்துட்டு உடனடியா நம்ம வந்து குழந்தையின்மை சிகிச்சையை ஆரம்பிச்சோம். மேலும் பேசலாமா? பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரியா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க பிரியா. இதுக்கு வந்து லேப்ரோபஸ் பண்ணிருக்கேன் மேடம். மேரேஜ் பண்ணி 5 months கழிச்சு பண்ணிக்கலாம் அந்த ஆபரேஷன். ஓகே, சொல்லுங்க பிரியா. தொடர்புல இல்ல மேம். இப்ப பேசிட்டு இருந்தோம், இப்போ அந்த நேயர் வரதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. IUI ட்ரீட்மெண்ட் பத்தி சொன்னீங்க. IVF ட்ரீட்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து எந்த சிச்சுவேஷன், அதாவது என்ன ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து IVF ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க மேடம்? ஸோ IVF அப்படின்றது
டியூபல் பிளாக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூப் பிளாக்கா இருந்துச்சுன்னா டியூப்ல தான் எக் ஸ்பெர்ம் மீட் ஆகி பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ டியூப்ல பிளாக் இருந்துச்சுன்னா ஐவிஎஃப் வந்து எசென்ஷியல். அதே மாதிரி டியூப்ல வந்து வாட்டர் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அந்த வாட்டர் வந்து டர்ட்டி வாட்டர் யூட்டஸ் உள்ள வர்றதுனால பிளஸ் அந்த எக் ஸ்பெர்ம் மீட் ஆகி பேபி ஃபார்ம் ஆக முடியாததுனால உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணணும். அடுத்தது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நீர் கட்டி ரத்த கட்டி இதுக்கெல்லாம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது சாக்லேட் சிஸ்ட் வந்து கிரேட் 1, 2, 3, 4 இருக்கு. இந்த 3 and 4 வந்து சிவியர் கேசஸ் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அந்த டியூப் டேமேஜ் ஆயிருக்கும் அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் ஃபேட் இதெல்லாம் வந்து கொழுப்பு சத்து இதெல்லாம் டியூப்ல வந்து மாட்டிறதுனால உங்களுக்கு வந்து முட்டை வந்து டியூப் ரிசீவ் பண்ணி அதை வந்து எக் ஸ்பெர்ம் மீட் ஆகிறதுக்கு வசதி இல்லாததுனால பிளஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த பேபி ஃபார்ம் ஆன உடனே அந்த யூட்ரஸ் உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகிறது டிஸ்டர்ப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை இன்னும் ஏற்படுறதுனால ஐவிஎஃப் அப்படின்றது கிரேட் 3, கிரேட் 4 எண்டோமெட்ரியோசிஸ்க்கு இட் இஸ் அ மஸ்ட். அடுத்தது முக்கியமான காரணம் வந்து ஆண்கள். சோ உங்களுக்கு கவுண்ட் கம்மியா இருந்தோ இல்ல அசைவுத்தன்மை கம்மியா இருந்தோ டெஃபினட்டா வந்து ஐவிஎஃப் ஐவிஎஃப் விட இக்ஸி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஐவிஎஃப் அப்படின்றது முட்டை ஸ்பெர்ம் ரெண்டையும் பக்கத்துல வச்சு அந்த ஸ்பெர்ம் வந்து எக் ஃபர்டிலைஸ் பண்ணும். இக்ஸி அப்படின்றது ஸ்பெர்ம் வந்து எக்ல இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஃபைனல் ஸ்டேஜையும் முடிச்சிடுறோம். இப்போ நிறைய சென்டர்ஸ்ல வந்து ஐவிஎஃப் பண்றது இல்லைன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலன்னு சொல்லி அந்த அவ்வளவு பணமும் வேஸ்ட் ஆயிருது. அதனால நிறைய பேர் வந்து ஃபுல்லாவே இக்ஸி பண்ணுவாங்க. சில சென்டர்ஸ்ல ஐவிஎஃப்பும் பண்ணுவாங்க இக்ஸியும் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆனா இக்ஸிக்கு இப்போ மாறிட்டாங்க. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சத்யபாமா. வணக்கங்க. சொல்லுங்க சத்யபாமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேடம் மேரேஜ் ஆகி 1 year ஆகுதுங்க மேடம். இப்போ ரீசெண்டா ஸ்கேன் பண்ணதுல பிசிஓஎஸ் வந்திருக்குதுங்க மேடம். ஓகேமா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்கம்மா? மெட்ஃபார்மின் டேப்லெட் 850 பிடியா எடுக்க சொல்லியிருக்காங்க மேடம். ஓகேமா, மெட்ஃபார்மின் எடுத்துக்கங்க. அதுலயே ஓரளவுக்கு பீரியட் ரெகுலரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இன்னும் ரெகுலரைஸ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து முட்டை வெளியாறதுக்கு டேப்லெட் எடுக்கிறது நல்லது. சோ அந்த முட்டை வெளியாறது நிஜமாவே வெளியாகுதா இல்ல டிலே ஆகுதா, அந்த டோஸ் உங்களுக்கு பத்துமா அப்படின்றத பாக்குறதுக்கு ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி நீங்க வந்து முட்டை வளர்ச்சியை பாருங்க. முட்டை வெளியாற சமயத்துல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா. மேலும் பேசலாமா? கேரளா இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்துமாரி. வணக்கம் மேம், நான் முத்துமாரி பேசுறேன். எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் முடிஞ்சிச்சு. ஓகேமா. ஒரு 6 months முன்னாடி நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிருந்தேன். அப்போதுல ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிருந்தேன். இது கருமுட்டெல்லாம் நல்லா வந்துச்சு. கருவும் 55 daysல எனக்கு வந்து ஃபீவர் வந்ததுனால ஹெவியா ஃபீவர் இருந்ததுனால எனக்கு வந்து அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா. ஓகே. இப்ப அபார்ஷன் ஆனதுல இருந்து இப்ப எனக்கு வந்து நீர்க்கடுப்பு வந்து அதிகமா இருக்கு. இல்ல நான் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்தேன், இன்ஃபெக்ஷன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உமட்ட வருது. ஆனா இன்ஃபெக்ஷன் அது என்னது நீர்க்கடுப்பு அதிகமா இருக்கு மேம். ஓகே. சோ இது யூரின் கல்ச்சர் தான் பண்ணி பார்க்கணுமா? உங்களுக்கு ரிப்பீட்டடா யூரின் கல்ச்சர் பண்ணியும் இன்ஃபெக்ஷன் இல்ல இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணி திரும்பி வருதுன்னா நீங்க ஒரு யூரோலஜிஸ்ட போய் பார்த்து சிஸ்டோஸ்கோபி பண்ணணுமா. பெண்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒபிசிட்டி, நிறைய பெண்களுக்கு வந்து ஒபிசிட்டினால குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஏற்படுது. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எப்படி கொடுக்குறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? நீங்க ஒபிசிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெயினா ஒபிசிட்டி இருக்கவங்க இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்க. சோ நமக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 30, 25னாலே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 30 அப்படின்னா அது ரொம்ப அதிகம். 35க்கு மேல இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகம். சோ டெஃபினட்டா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எல்லாமே வந்து வெயிட் ரிடக்ஷன் தான். சோ இந்த வெயிட் ரிடக்ஷன் எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா டயட் பிளஸ் சம் ஆக்டிவிட்டி. அது ஜிம்முக்கு போகலாம், இல்ல வீட்லயே ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம். சோ டெய்லி 1 hour வாக்கிங் இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் கொடுத்து இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். மெடிசன் இருக்கு அண்ட் சேஃப் மெடிசன். ஸோ அது வந்து கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த 35க்கு மேல இருக்கவங்க இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். பட் அவங்களால முடியாது. ஆனா இன்னைக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர் இருக்கு. அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி. இதுக்கு முன்னாடி வந்து புக்ஸ்ல இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு ட்ரீட்மெண்டா கொடுத்ததில்ல. ஆனா இப்போ ஒரு 2 yearsஆ வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
பேரியாட்ரிக் சர்ஜரியே முந்தி விட இப்போ எவ்வளவோ சேஃப், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. அதனால வந்து ஸ்ட்ராங்கா நாங்க இது வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்றோம். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நீங்க ரன் இருக்காங்க. வணக்கம் சாய் கீதா. மேடம் பேசலாமா? எனக்கு 2.5 yearsல ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் நான் லூப் வச்சிருக்கேன் மேடம். ஓகே. அது வச்சதுல இருந்து கொஞ்சம் பேக் சைடு பெருசா இருக்க மாதிரி இருக்கு, வயிறும் பெருசாயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதனால எதுவும் ப்ராப்ளமா? இல்லம்மா, லூப் வந்து அது அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. சில சமயம் பேக் பெயின் வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு போய் உங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாத்துருங்க. பட் வெயிட் போடுறது, வயிறு பெருசாது அதெல்லாம் 100% லூப்னால கிடையாது. அதனால நீங்க ஸ்கேன் பண்ணி வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு பாருங்கம்மா. மேலும் பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வசந்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க வசந்தி, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேடம், எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு 6 months முன்னாடி வந்து அபார்ஷன் பண்ணிட்டோம். குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னுட்டு. ஓகே. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்ப ஆகுதுன்னா 1.5 மாசம் இல்ல 2 மாசம் ஆகுது மென்சஸ் டைம் வர்றதுக்கு. அது மாதிரி வந்ததுங்கன்னா நிறைய போகுது, ப்ளீடிங் நிறைய ஆகுது. ஓகே, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு என்ன காரணம்னு பாக்கணுமா? முட்டைப்பையில நீர் கட்டி இருக்கா இல்ல வேற ஏதாவது ஃபைப்ராய்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது ஸ்கேன் பண்ணி பாத்துருங்க. அதை தவிர பிளட் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்கம்மா. மேம், அந்த நீர் கேட்டாங்க உங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அடிக்கடி ஒருத்தருக்கு வந்து அபார்ஷன் ஏற்பட காரணம் என்ன மேம்? காரணம் வந்து நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்கலாம். அந்த ஃபைப்ராய்டு கட்டி குழந்தை வளர்ற இடம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு காரணம். அடுத்தது வந்து செப்டம் அப்படின்னு இருக்கு. செப்டம் அப்படின்னா நார்மலா நம்ம கர்ப்பப்பை வந்து டெவலப் ஆறப்போ 2 பாகமா டெவலப் ஆகும். இந்த பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 பாகமும் சேர்ந்து ஒரே பாகமா ஆயிடும். சோ அந்த செப்டம் அப்படின்றது அது இந்த 2 பாகம் ஒரே பாகமா ஆகாம இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிஷன் வந்து அப்படியே இருக்கும். சோ இது வந்து ஒரு கர்ப்பப்பைய பாதியா நம்ம டிவைட் ஆறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை நிக்கும் வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் குழந்தை நின்னுச்சுன்னா கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து கர்ப்பப்பை வாய் வீக்கா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காரணம். அது ஜென்ரலா வந்து 3.5 மாசத்துக்கு மேல 5 மாசம் 6 அந்த டைம் வந்து அபார்ஷனுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஒரு பெரிய காரணம். இதை தவிர ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு அந்த மாதிரி வேற இதுவும் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அடுத்தது வந்து முக்கியமானது இன்னைக்கு நாங்க நிறைய பாக்குறது வந்து ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம். அதாவது நம்ம ரத்தத்துல ப்ராப்ளம் இருக்கிறது. சோ இந்த ப்ராப்ளம்ல நார்மலி பிளட் வந்து லிக்விடா போயிட்டே இருக்கணும். பட் இதுல வந்து சின்ன சின்ன மைக்ரோ கிளாட்ஸ், அதாவது கிளாட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிருது. இதனால வந்து ஏர்லி அபார்ஷன், அதாவது 8 வாரம் 10 வாரத்துக்கு முன்னாடியும் ஆகலாம். அண்ட் 5 மாசம் 6 மாசத்துலயும் ஆகலாம். சில சமயம் வந்து இதனால வந்து குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால வெயிட் அதுக்கு ரத்த ஓட்டம் பத்தாததுனால வெயிட் போடாது. ரொம்ப சின்னதா இருக்கிறது, ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா கட் ஆறதுனால உங்களுக்கு வந்து 5 months 6 monthsல கூட நம்ம அபார்ஷன் தானா ஆகலாம். இல்லைன்னா நம்ம வந்து அபார்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கலாம். அண்ட் இதை தவிர வந்து ஹை பிளட் பிரஷர் இதெல்லாமும் காரணம். சோ இந்த இன்ஃபெக்ஷன்ன்றது ஒரு காரணம். பட் அது வந்து அடிக்கடி வரதுக்கு காரணம் இல்ல. ஏதாவது ஒரு அபார்ஷன் அப்படின்னா இன்ஃபெக்ஷனால ஆச்சான்றது நம்ம பாத்துக்கணும். இருந்து பேசலாமா? அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேம். சொல்லுங்க கவிதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேம், எனக்கு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும். ஓகே. அப்புறம் இப்போ மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகேமா. அதுக்கப்புறமும் ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல. முன்னாடி வந்து 6 months once வரும். அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன்னா கொஞ்ச நாள் ரெகுலரா இருக்கும், அப்புறம் மறுபடியும் ரெகுலராவே இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒன்லி வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் பீரியட்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து லேப்டாஸ்கோபி பண்ணேன் லாஸ்ட் இயர். பட் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல. ஓகே. இப்ப வந்து லாப்ரோஸ்கோபி பண்றது வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடையாதுமா. லாப்ரோஸ்கோபி அப்படின்றது அதுக்கு அந்த நீர் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அதனால உங்களுக்கு இனிமே கரெக்டா பீரியட் வந்துரும்ன்றது சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து அந்த முட்டை வளர்ச்சியை ஃபாலிக்கல் ஸ்டடி வழியா பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது தான் நல்லதுமா. இனி வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் ஆகிறது தான் நல்லது. மேலும் பேசலாம். திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. நாங்க வணக்கங்க. சொல்லுங்க சங்கீதா. இந்த இது லேப்ரோஸ்கோபி பண்ண சொல்லிருக்காங்க எங்களுக்கு. ஓகேமா. அது வந்து பண்ணா கரெக்டா சக்சஸ் ஆகுங்களா? கண்டிப்பா பண்ணலாங்களா?
கண்டிப்பா பண்ணலாம். பட் என்ன காரணத்துக்கு பண்ண சொல்லிருக்காங்கம்மா? அது நீர் கட்டி, அதாவது கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. இதே இப்போ நீர் கட்டி வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு முட்டை வெளியாறது சரியா இல்ல இந்த பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் லாப்ரோஸ்கோபி, அதுக்கு ட்ரீட்மெண்ட், அந்த நீர் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாமா. தைரியமா பண்ணலாம், ஒன் ப்ராப்ளமும் இல்ல. டெஃபினட்டா பெட்டர் சக்சஸ் ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹைதராபாத்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜு. வணக்கம் மேடம் பேசலாம். சொல்லுங்க ராஜு. மேடம், ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் பிரெக்னன்சி இருக்காங்க. 45 days ஆயிருக்கு, 50 days ஆயிருக்கு. ஓகே. பார்த்தா ஸ்கேன் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து லைட்டா ப்ளீடிங் டிராப்ஸ் 2-3 டிராப்ஸ் வந்திருக்கு மேடம். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னாக்கா அது வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கு உள்ள அந்த கரு, அதனால வெளியே வர வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணலாம் 10 days சொல்லிருக்காங்க. ஆனா இதே மாதிரி லாஸ்ட் 3 months கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு மேடம். என்ன பண்ணேன்னு தெரியல. அதான் நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அது எக்ஸ்ட்ரா மெடிசன் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இதை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஏன்னா சடனா பெரிய ப்ளீடிங் ஆயிட்டு கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி எதனால இந்த ப்ளீடிங் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோமதி. வணக்கம் மேடம், நாங்க திருநெல்வேலி. சொல்லுங்க கோமதி. மேடம் தொடர்புல இல்ல. சொல்லுங்கம்மா. கோமதி தொடர்புல இருக்கீங்களா? தொடர்புல இல்ல. நீங்க வந்து பிரேக்கு முன்னாடி சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி அதாவது அப்ளை பண்ணிருந்தாலும் ஃபெயிலியர்ஸ், ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி சக்சஸிவ் ரேட்ஸ் வந்து கொடுக்குறீங்க, நம்பிக்கை கொடுக்குறீங்க டாக்டர்? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது ஐவிஎஃப்ல வந்து 100% இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒவ்வொரு சென்டர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சக்சஸ் ரேட்ஸ்ல. சில சென்டர்ஸ் 30% சொல்லுவாங்க, சில சென்டர்ஸ் 65-75% சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா எதனால அது நெகட்டிவ், அது எக்ல ப்ராப்ளமா, ஸ்பெர்ம்ல ப்ராப்ளமா, லைனிங்ல ப்ராப்ளமா, உள்ள வைக்கிறப்ப ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா, எம்பிரியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பார்க்கணும். இதை தவிர அந்த கர்ப்பப்பை எப்படி இருந்துச்சு, ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ புது சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூவர் ட்ரக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால பெட்டர் எக் குவாலிட்டி அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிசன் கொடுத்து ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் எம்பிரியோ வந்து நல்லா இருக்கிறதுக்கு பெஸ்ட் லேப் வச்சிருக்கோம். அண்ட் இந்த லேப்ல வந்து ஹைடெக் அப்படின்னா நீங்க எக் ஸ்பெர்மை வந்து நம்ம ஹியூமன் பாடியில எப்படி இருக்கோ அதே சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம் ஹியூமிடிக் அப்படின்ற எக்யூப்மெண்ட்னால. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எல்லாமே வந்து ஹியூமன் பாடியில எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இதை தவிர இன்குபேட்டர்ஸ். ஸோ இன்குபேட்டர்ஸ் அப்படின்றது எம்பிரியோ பேபி ஃபார்ம் பண்ண அப்புறம் உள்ள வைக்கிறது. ஸோ இன்குபேட்டர்ல வந்து இத்தனை நாள் ஓப்பன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுல வந்து நம்ம எம்பிரியோவை வெளியில எடுத்து தான் பார்க்கணும். ஆனா க்ளோஸ் சிஸ்டம் இப்போ வந்து எம்பிரியோஸ்கோப் அண்ட் புது டெக்னாலஜி வந்திருக்கு. இது வேர்ல்ட்ல அபவுட் 125 சென்டர்ல இருக்கு. இதுல வந்து எம்பிரியோ வந்து உள்ளேயே கல்ச்சர் பண்ணி எடுக்கவே எடுக்க மாட்டோம். யூட்டஸ் உள்ள வைக்கிறனால தான் வெளியில எடுப்போம். இன்பில்ட் கேமரா இருக்கு. ஸோ எவ்ரி 20 minutes பிக்சர்ஸ் எடுத்துட்டே இருக்கும். அண்ட் அந்த பிக்சர்ஸ்ல எம்பிரியோ டெவலப்மெண்ட் தெரியும். ஸோ ஒவ்வொரு எம்பிரியோவும் தனித்தனியா நம்ம அனலைஸ் பண்ணி எந்த எம்பிரியோ வந்து நல்லா டெவலப் ஆகுது அப்படின்றத பார்த்து பெஸ்ட் 2 டாப் கிளாஸ் எம்பிரியோ செலக்ட் பண்ணி யூட்டஸ் உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து பிரெக்னன்சி ரேட்ஸ் வந்து 10 to 12% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அண்ட் ஒரு லாஸ்ட் 1.5 years இந்த மாதிரி நிறைய ஃபெயில்ட் கேசஸ்க்கு சக்சஸஸ் வந்து கொடுக்க முடிஞ்சது. இதை தவிர பெஸ்ட் ஸ்பெர்ம் செலெக்ஷனுக்கு இம்சி அப்படின்னு இருக்கு. நார்மல் மைக்ரோஸ்கோப்ல வந்து ஸ்பெர்மை வந்து 400 டைம் பெருசா பார்க்கலாம். இம்சி மைக்ரோஸ்கோப்ல 7000 டைம்ஸ் 7000 டைம் பெருசா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த குறையுள்ள ஸ்பெர்மை நீக்கி பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை வந்து எக்ல இன்ஜெக்ட் பண்ணோன்னா எம்பிரியோ குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் இதோட சேர்த்து நம்ம எம்பிரியோஸ்கோப்ல வச்சு கல்ச்சர் பண்ணோம்னா பெட்டர் குவாலிட்டி எம்பிரியோஸ் அண்ட் பெட்டர் செலக்ட் பண்ணி யூட்டஸ் உள்ள வைக்கிறதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15% பெட்டர் சக்சஸ் ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாமும். திருநெல்வேலியில இருந்து ஒரு நேயர் நல்லா இருக்காங்க. வணக்கம் கோமதி. வணக்கம் மேடம், நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் டாக்டர் பேசணும். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு ஏஜ் வந்து 29 ஆகுது. எனக்கு 2 yearsக்கு முன்னாடி ஒன் டைம் அபார்ஷன் ஆனது. ஓகேமா. 50 daysல அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 month கழிச்சு அப்புறம் சுகர்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சுகர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 year டேப்லெட் எடுத்துருந்தேன். டேப்லெட்ல கண்ட்ரோல் ஆகாதனால அப்புறம் இன்சுலின் தான் லைஃப் லாங்கா போட சொல்லிட்டாங்க. மேடம் இப்ப என்ன ப்ராப்ளம்னா அதுக்கப்புறம் என்ன நான் கன்சீவே ஆகல. எப்படி எனக்கு சுகர் இருக்கனால எப்படி கன்சீவ் ஆக முடியுமா எப்படி மேடம்? சுகருக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கும் சம்பந்தம் இல்லைம்மா. சுகர்ன்றது இப்பெல்லாம் வந்து இன்சுலின் கொடுக்கறதுல நீங்க நார்மல் சுகர்ஸ்க்கு எடுத்துட்டு வந்துடலாம்.
நீங்க கன்சீவ் ஆகாததுக்கு வேற காரணங்கள் தான் முக்கியம். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கா பாருங்க, ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை முட்டைப்பை நல்லா இருக்கா பாருங்க, டியூப் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ரே இருக்கு, ஹஸ்பண்டையும் செக் பண்ண சொல்லுங்க. இந்த செக்கிங் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் என்ன ப்ராப்ளம் உங்க டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க சிகிச்சை எடுக்கணுமா. தொடர்ந்து பேசலாமா. மதுரையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஷாலினி. மேடம் சொல்லுங்க ஷாலினி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு மேடம். சரிம்மா. ஹலோ, இறந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேபியோடய எனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க அப்பவே. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, இப்ப திருப்பி வந்துட்டு வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணி 1 year ஆகுது மேடம். எனக்கு குழந்தையும் இல்லாதான் என்ன தெரியும். ஆமா, அவதான் ஒரு டியூப் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டீங்க இல்லம்மா, அதனால வந்து உங்களுக்கு நீங்க திரும்பி வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அந்த டியூபை வந்து ஜாயின் பண்ணி பழைய மாதிரி டியூபை ஓப்பனா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கர்ப்பமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து இனி டைம் வேஸ்ட் பண்ணாம டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த சிகிச்சையை பண்ணுங்க. இப்பெல்லாம் லேப்ரோஸ்கோப்பியில பண்ணோம்னா, அதுவும் 3D லேப்ரோஸ்கோப்பியில பண்ணோம்னா அவ்வளோ அழகா நம்மளால பண்ண முடியுது. ஒவ்வொரு லேயரா பார்த்து நம்ம சூச்சர் பண்ண முடிஞ்சதுனால உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் சக்சஸ் ரேட்ஸ் கொடுக்க முடியுமா. ஃபர்ஸ்ட் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சில டைம் வந்து டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து டியூபை சரி பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். அப்போ வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு நீங்க போகலாம். ஸோ டெஃபினட்டா வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்க வந்து போய் உடனடியா உங்க டாக்டரை அணுகி உங்க சிகிச்சையை வந்து தொடருங்க. மேம், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 to 6 months வந்து அபார்ஷன் ஆக வந்து எதனால ஆகுது மேம்? எதனால காரணம், என்ன காரணம் இருக்கு மேம் அபார்ஷன் ஆக? இப்போ அபார்ஷன் 5-6 monthsல ஆறது மெயினா வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ கர்ப்பப்பை அந்த செப்டம் அப்படின்னு சொன்னவை, இந்த செப்டம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர கர்ப்பப்பை வாயே வீக்கா இருக்கலாம். அதனால இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எத்தனை வாட்டி பிரெக்னென்ட் ஆனாலும் கரெக்டா அந்த 5-6 மாசத்துல அவங்களுக்கு வந்து குறப்பிரசவம் ஆயிடும். ஸோ இந்த 5-6 monthsல காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு வாட்டி வந்து நம்ம தையல் போட்டு பார்க்கலாம் கீழ் வழியா. பட் யூஸ்வலா புக்ஸ்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா 2 வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்பவும் ஆகலைன்னா அப்ப வந்து வயிறு வழியா அப்டாமினல் சர்க்குலேஷன் இருக்கு, அதை பண்ணி பாருங்க. ஆனா இப்ப வந்து 2 வாட்டிக்கு கூட வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்து நம்ம அந்த சூச்சர் போடுறப்பவே நமக்கு தெரியும் கர்ப்பப்பை வாய் ரொம்ப வீக்கா இருக்குன்ட்டு. ஸோ பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்க இப்ப எல்லாம் சொல்லிடுறோம் 2 டைப் இருக்கு. அப்டாமினல் சர்க்குலேஷன் வந்து வயிறு வழியா கட் பண்ணிட்டு நம்ம சூச்சர் போடுறது. பட் அது வந்து சக்சஸ் ரேட் வந்து 98%. வேற நீங்க கீழ் வழியா போடுறதுல அந்த ஆல்ரெடி வீக்கா இருக்கு அந்த ஏரியா. ஸோ அதுல தையல் போட்டீங்கன்னாலும் அந்த பர்டிகுலர் மந்த் வந்துச்சுன்னா திரும்பி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அப்டாமினல் சர்க்குலேஷன் போட்ட அப்புறம் நம்மளால நல்ல சக்சஸ் ரேட்ஸ் கொடுக்க முடியுது. அண்ட் மெயினா இப்ப வந்து செகண்ட் டைம் ஆகுறப்பவே செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆனாலே சொல்லிடுறது இந்த மாதிரியும் இருக்கு. நீங்க வந்து சான்ஸ் எடுக்கலாம் கீழ் வழியா சூச்சர் போடுறதுல. பட் பெட்டர் வந்து இது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ்க்கு சாய்ஸ் கொடுக்குறோம். ஆனா 2 வாட்டி ஆச்சுன்னா டெஃபினட்டா வந்து அப்டாமினல் சர்க்குலேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்றோம். மேலும் பேசலாம். அரியலூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அரசு. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க அரசு, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 years கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம் நாங்க. எனக்கு வந்துட்டு நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து மொட்டிலிட்டி பர்சன்ட் வந்து 60 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃப்க்கு வந்து செக் பண்ணும்போது வந்து 262 சுகர் இருக்கு. சுகர் இருக்கிறதுனால வந்துட்டு பேபி கன்சீவ் ஆகுறது கஷ்டம். இல்லைங்க. சுகரை வந்து இந்த காலத்துல சுகர் வந்து இன்சுலின் போட்டீங்கன்னா கண்ட்ரோல்ல வச்சு நார்மல் பர்சனாவே இருக்கலாம். இப்பெல்லாம் வந்து டெலிவரியே நார்மல் டெலிவரி கொடுக்குறோம் டயபெட்டிக் மதர்ஸ்க்கு. நீங்க வந்து சுகர் இஸ் நாட் ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. நீங்க வந்து குழந்தையின்மைக்கு சுகர் காரணம் கிடையாது. நீங்க மற்ற காரணங்களை கவனிங்க. ஹார்மோன்ஸ் செக் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, டியூப்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ரீசன் டெஃபினட்டா தெரியும். ரீசன் தெரியல அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு 2-3 months ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வரலன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி பாருங்க டியூப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுல உங்களுக்கு கிளியரா தெரியும். தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சூர்யா. ஹலோ மேம், குட் ஈவினிங். சொல்லுங்க சூர்யா, உங்க கேள்வி என்ன கேளுங்க. மேம், எனக்கு வந்து PCOD இருக்கு. 6 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் ஆகுறேன். மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு. நான் வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்ப இப்ப வந்து எக்லோமேட் கொடுத்தாங்க. பட் அதுல வந்து எக் growth இல்ல ஃபாலிகல் ஸ்டடி பண்ணப்ப. இப்ப வந்து நெக்ஸ்ட் மந்த் இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு IUI பண்ணிக்கிறீங்களா இல்ல நார்மலா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் எதை மேம் ப்ரிஃபர் பண்றது? நீங்க ஒரு சைக்கிள் நீங்க முட்டை வளருதான்னு பார்த்து முட்டை நல்லா வெளியாச்சுன்னா ஒரு சைக்கிள் உங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலா இருந்துச்சுன்னா
நேச்சுரலா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அதுல வரல அப்படின்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு சைக்கிளை வேஸ்ட் பண்ணாம ஐயுஐ பத்தி யோசிக்கலாம். மேம் ஒருத்தருக்கு வந்து இப்போ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க மேம்? எப்படி நீங்க டயக்னோஸ் பண்றீங்க ஒருத்தருக்கு வந்து இப்போ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குன்னு? அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டினா இப்ப நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு உங்களால ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. 10% பேஷண்ட்ஸ்க்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஆனா இது ஆக்சுவலா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போனீங்கன்னா அந்த முட்டையோடைய ஓடு வந்து திக்கா இருக்கலாம். அதனால வந்து ஸ்பெர்ம் அதை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போக முடியாத இருக்கலாம். அடுத்தது வந்து ஸ்பெர்மோடைய பெனிட்ரேட்டிங் கெப்பாசிட்டியே கம்மியா இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டெஸ்ட் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் டெஸ்ட் வந்து IVF தான். ஸோ இந்த ரீசன்ஸ் இல்ல அப்படின்னா உங்க நார்மல் டெஸ்ட்ல ரீசன் தெரியலன்னா ப்ராபப்ளி இது ரெண்டா இருக்கலாம். அது தவிர வந்து கர்ப்பப்பை வாயில ஒரு எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகலாம். இதுவும் ஒரு காரணம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3த்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து IVF இல்லைன்னா ICSI பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் எக்ல டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். மேம் ஃபைனலா பெண்களுக்கு வந்து மகப்பேறு பீரியட்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஆலோசனைகள் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க மேடம். ஓகே, இப்ப குழந்தையின்மை அப்படின்ட்டு ஒரு 1 இயர் ஆச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து மருத்துவரை போய் பார்த்து பேசிக் டெஸ்ட் பண்ணி என்ன காரணம் கண்டுபிடிச்சு ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் அட்வைஸ் வாங்கலாம். அண்ட் பிரெக்னன்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பிஃபோர் பிரெக்னன்சி வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங், அதாவது ஹெல்த்ல இருக்கீங்களா, யூட்ரஸ் அந்த சுகர் இருக்கா, ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு, ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் சுகர் பிபி தைராய்டு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பிரெக்னென்ட் ஆகிறது நல்லது. அண்ட் பிரெக்னன்சி சமயத்துல வந்து பீரியட் மிஸ் பண்ண உடனே செக் பண்ணி பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஸ்கேன் எடுத்து அது கர்ப்பப்பை உள்ள இருக்கா டியூப்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஸ்கேனிங் அப்படின்றது வெரி சேஃப். அதனால அது நிறைய பண்றதுக்கு பப்ளிக் வந்து பயப்படுறாங்க. பட் அது தப்பு கிடையாது. தேவையாச்சுன்னா தான் டாக்டர் வந்து ரிப்பீட்டடா ஸ்கேனிங் எழுதி கொடுப்பாங்க. 3வது மாசம் ஸ்கேன் பண்றதுலயும் பிளட் டெஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து மூல வளர்ச்சி எப்படி இருக்கு, டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பாதிப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியும். ஸோ அது கட்டாயம் நம்ம பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபீட்டல் எக்கோன்னு இருக்கு, அதாவது பேபியோடைய ஹார்ட் ஸ்டடி. ஸோ அது ஒரு 1000த்துல ஒரு 5 குழந்தைக்கு கொஞ்சம் ஹார்ட்ல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பண்ணி பார்த்தோம்னா அதை குவிக்கா நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த சிகிச்சையை நம்ம பண்ணலாம். அண்ட் பேபி சரியா வளர்தான்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது growth ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டு வளர்ச்சி கம்மியா இருந்துச்சுன்னா டயட் அட்வைஸ். அண்ட் டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாட்ஸ் ஆஃப் மில்க், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், புரோட்டீன், ஹை புரோட்டீன் டயட் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லது. அண்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, சுகர் செக் பண்ணிக்கிறது, தைராய்டு இதெல்லாம் இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனலா வந்து ஆன்டிநேட்டல் கிளாஸ், அதாவது ஒரு பிரெக்னன்சில எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்றோம். அதெல்லாம் சின்சியரா அட்டென்ட் பண்ணி அந்த அட்வைஸை ஃபாலோ பண்றது நல்லது. தேங்க்யூ டாக்டர். இவ்வளவு நேரமா குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்து பலவிதமான தகவல்கள் மற்றும் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க டாக்டர். நன்றி. இன்றைய ஹலோ தந்தை நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திருமதி கீதா ஹரிப்பிரியா அவர்கள். குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.